அட பாருங்க, உங்க அப்பா அந்த வீட்டை எவ்வளவு கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து கட்டின விதை எப்படா உங்களுக்கு மனசு வந்துச்சு விற்க? அந்த மனுஷனை பாருங்கடா, உடஞ்சு போயிட்டாரு. இவர் பேரு முனுசாமி, மனைவி பேரு ராசாத்தி. இவங்களுக்கு 3 ஆம்பளை பிள்ளைங்க, ராமன், லட்சுமணன், ஹனுமன். அவங்க பேரை போல ஃபேமிலியும் ஒன்றா இருக்குன்றதுக்காக ஒரே குடும்பத்தில் பிறந்த அக்கா தங்கச்சி 3 பேரை தன் மகன்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். ராமன் ஜூலி தம்பதியர், லக்ஷ்மண் லலிதா தம்பதியர், ஹனுமன் ரேகா தம்பதியர். முனுசாமியோட சம்பந்திக்கு ஒரு தம்பி, மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு தங்கச்சி இருக்காங்க. இவங்க எல்லாமே ஒரே வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. வாங்கங்க கதைக்குள்ளே போகுமா? ரசதி என்ன பண்ணீங்க? சீக்கிரம் வாங்கம்மா, இன்னைக்கு வேலைக்கு ரிட்டைர்மெண்ட் வர கடைசி நாள். சரி வரேங்க, வரேன். போயிட்டு வரமா? பார்த்து பத்திரம். சரிப்பா, சரி, ஓகே. பார்த்து போயிட்டாங்க. மணி ஆச்சு, எல்லாம் காத்திருப்பாங்கம்மா. சரி சரி, கடைசி நாள் வர. பிள்ளைங்களா அங்க வாங்க. சொல்லுங்க. உங்க மாமனாரே பென்ஷன் வாங்க போறாரு. அவருக்கு வந்து இபிஎஃப் காசு வரப்போகுது. உங்க புருஷன் எப்படின்னா சொல்லி அந்த காசை வாங்க போறாங்க. இப்போ விட்டீங்க அப்புறம் அதுக்கெல்லாம் உன்னை கையிலே பிடிக்க முடியாது. இபிஎஃப் காசு கேளுங்க, அப்புறம் வீட்டை கேளுங்க. சொல்லிட்டீங்களே, இதுக்கப்புறம் பாருங்க எங்க புருஷன் எல்லாம் நிற்பானுங்க. உட்காருனா உட்காரணும். ஐயோ இவங்களா நீங்களும் கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க, நம்மளுக்கும் பெருசா சேவிங் சொல்லிக்க எதுவுமே இல்லை. நகை எல்லாமே வேற முருக போறி. உங்க அப்பாக்கு இபிஎஃப் காசு கிடைக்க போறல, அதுல கொஞ்சம் கேளுங்களேன். நம்ம வந்து நகையும் வண்டி திருப்பிடலாம், காடியும் வண்டி டிபாசிட் கட்டி ஒரு காடியும் நம்ம வண்டி எடுக்கலாம். கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். சரி, கேட்டு பார்க்குறேன். இதாங்கவா, வேலைக்கு மணி ஆச்சு. இந்த வரேங்க. ஏங்க எத்தனை நாளைக்கு தான் அப்படி மழையிலையும் வெயிலையும் நீங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு போறீங்க இந்த மோட்டர்ல? அதுக்கு என்னன்ற? நம்மளும் ஒரு காடி வாங்கலாம்ல. உங்க அப்பா கிட்ட அப்படியே கொஞ்சம் ஐபிஎஃப் காசு கேட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு என்ன கொடுப்பாரு அப்படின்ற. சரி, நான் வேலைக்கு போயிட்டு அப்புறம் வந்து கேட்குறேன். ஓகே ஓகே, பாய். பாய். என்னங்க என்னங்க சொல்லு. நம்ம பட்டை சங்கடி, அப்புறம் ஆப்பிள் ஃபோனு, உங்களுக்கு ஒரு பைக்கு வாங்கணும் சொன்னல. நான் பேங்க போயிட்டு கொள்ள தான் அடிக்கணும். இன்னும் அது உங்க அப்போட இபிஎஃப் காசு வருதுல்ல, அதை கொஞ்சம் கேளுங்க. அந்த ஆளு குடிச்சிச்சுன்னா பரவாயில்ல. நீங்க தான் செல்ல பிள்ளைல வீட்டுல கேளுங்க, கண்டிப்பா கிடைக்கும். சரி, சொரையறத நிப்பாட்டிட்டு படி, நாளைக்கு கேட்குறேன். சரி. பூங்க பூங்க போய் கேளுங்க. அந்த கிழமை மட்டும் எதுனாசம் சொல்லட்டுமே, தூக்கிடுறேன். அப்ப தெரியும். தினமும் மோட்டரில் போயிட்டு மலையில் நின்றுட்டு வந்துட்டு இருக்கேன். காடி எடுக்கலான்னு இருக்கேன். டிபாசிட் கொஞ்சம் காசு குறைவா இருக்கு. உங்களுக்கு தான் இபிஎஃப் போடுதில்ல, அது கொஞ்சம் காசு பார்த்து கொடுங்கப்பா. புது கடி வாங்க போறீங்களா, செகண்ட் கடி வாங்க போறீங்களா? புதுசாக தான் எடுக்கலான்னு இருக்கேன். சரி போறீங்களா? ஆமாப்பா. நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன், ஆனால் அமௌண்ட் கொஞ்சம் குறவாக இருக்கு, கொஞ்சம் கொடுக்குறீங்களா? என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? சஸ்பெண்ட்ப்பா. சஸ்பென்ஸ்? ஆமாப்பா. 2 மாதம் மேலே நம்ம வீட்டில் தான் இருந்தேன். ஸோ வெளியே வேறு வட்டி வாங்கிட்டேன். ஃபோனை அடிச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. நீ ஏன்டா வெளியே நம்ம வட்டி வாங்கிங்க? இல்லைப்பா, திரும்பி கட்டிடலான்னு தான் பார்த்தேன். யோசிச்சு கொடு விடுங்க, வருஷ காலத்தில் இருக்கிறது அதான். சும்மா இருமா, நம்ம பிள்ளைங்கம்மா. சரிடா, பெற்றது 3 ஆம்பளை பிள்ளைங்களா ஆயிடுச்சு. உங்களுக்கு சேமா யாரும் செய்ய போகிறேன். ஆனால் கடைசி காலத்தில் என்ன காட்டு வேலைக்கு அனுப்பிடுறாங்கடா. உங்களை நம்பி தாண்டா இருக்கேன். ராமன், லட்சுமணன், ஹனுமான், நாங்கடா காட்டு. அப்பாவோட 30 வருஷம் உழைப்புடா. பேங்கில் 1 லட்சம் இருக்கு. 3 பேரை பங்கு போட்டுங்கடா. ஆனால் ஒன்று மறுபடியும் சொல்கிறேன்டா, என்னை காட்டு வழிக்கு அனுப்பிடாதீங்கடா. என்னங்க வேலை பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? விடுமா, நம்ம பிள்ளை தானம்மா, விடு விடு. சொன்னாலும் நம்ம பிள்ளைங்க செய்யமா, யாருக்கு செய்ய போகிறோம்? என்ன சொன்னாரு? பேங்க் கார்டு கொடுத்துட்டாரு. இதில் 1 லட்சம் வெளி இருக்கு. 3 பேர்த்தையும் சரி சமாவும் பற்றி சொல்லிட்டாரு.
இல்லைங்களா இங்க வாங்க. சொல்லுங்கம்மா. உங்க மாமனாரும் மாமியாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த டைம்ல தான் நீங்க வந்து உங்க புடிச்சினது இந்த வீட்டை அப்படியே மாத்தி பேரை மாத்துங்க. சரிம்மா சொல்லிட்டீங்களா, இதுக்கப்புறம் பாருங்க. இல்லைங்களா மருமகனுங்களா பின்னைங்களா ஒரு நல்ல இடம் விலைக்கு போகுது. உங்களுக்குள்ள வேலைக்கும் கிட்ட எந்த ஒரு கச்சனும் இல்லை. நம்ம இந்த வீட்டை வித்துட்டு நம்ம அங்க போயிருவோம். அப்போ என்ன அம்மா சொல்றீங்க? அப்பா அம்மா அப்பா வந்து உங்க அம்மா தானே, கூட்டிட்டு வந்து நம்ம கூட வச்சுக்கலாம். சரிங்க தா. அப்பா இல்லையா? எங்க 3 பேர்த்தோட இபிஎஃப் வாரிசு உங்க பேர்லயும் அம்மா பேர்லயும் மாத்தி தான் எழுதிருக்கோம். ஏன்ப்பா இந்த முடிவு எடுத்துறீங்க? யாருக்கு என்ன நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியாதுப்பா. எங்களுக்கு நீங்களும் அம்மாவும் தான் இருக்கீங்க. கடைசி மட்டும் சரிப்பா. சரி போயிட்டு இருப்போம். சரிப்பா. சரிப்பா. என்னமா சொன்னமா நீ? அப்படி பாருங்க, அவங்க இபிஎஃப் நம்ம பேருக்கு எழுதி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பிள்ளைங்க கிடைக்குமா? நீங்க வேணா நம்புங்க, நான் உங்களை நம்பவே மாட்டேன். நீ பாருமா, நம்மளை எங்கேயோ கொண்டு உட்கார வைக்க போறாங்க. பார்க்க தானே போறேன், எங்க கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்கன்னு. நான் வரேம்மா. வாங்க ப்ரோ. கீழே ஒரு ரூம் இருக்கு, ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு, வாஷ் ரூம் அங்கே இருக்கு. மேலே மாஸ்டர் ரூம் ஒன்று இருக்கு, 3 பெட்ரூம் இருக்கு. மாஸ்டர் வாங்க மேலே போய் பார்க்கலாம். இதான் மாஸ்டர் ரூம். வாஷ்ரூம் அங்கே இருக்கா? இது வாஷ் ரூம். இது மிடில் ரூம். இது மிடில் ரூம், இது மிடில் ரூம். உங்களுக்கு ஹெச்எஸ் பாத்ரூம். நைஸ். ஓகே ப்ரோ, எனக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் ஃபேமிலிக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் பேங்கர்கிட்ட சொல்லி லோன் அப்ளை பண்ணுறேன். மற்ற ப்ரொசீஜர்லாம் அப்புறம் நாங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே ப்ரோ, தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. ஓகே ப்ரோ. யாருங்க அது? இல்லைப்பா, வீடுலாம் கொஞ்சம் ரெனிவேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்காக வர சொன்னேன். ஓ அப்படியா? ஆமாப்பா. ராஜாத்தி, என்னங்க தம்பி காணமா? சங்கிலிய காணுமா? சம்பந்தியோட தம்பி தான் அப்படியே ரூம்ல இருந்து வெளியாற போறான். வாங்க கேட்போம். வேணாமா வேணாமா வேணாமா. வாங்க, நீங்க வாங்க கேட்போம். சம்பந்தி, சம்பந்தி. வேணாமா விடுமா. இருங்க சம்பந்தி. கூப்பிட்டீங்களா? என்ன சம்பந்தி, உங்க தம்பி ரூம்ல இருந்து வெளியானாரு. போய் பார்க்கறது சங்கிலியை காணுன்றாரு. என்னது தம்பி சங்கிலி எடுத்துட்டா? அலுமல்ல வச்சது. என்னது எங்க மாமா சங்கிலி எடுத்துட்டாரா? எங்க மாமா திருடன் சொல்றீங்களா? விடுங்க சம்பந்தி, விடுங்க சம்பந்தி. நீங்க போங்க போங்க. இல்ல இல்ல இதான் எனக்கு சொன்னீங்க. நீங்க போங்க சம்பந்தி. அது வேணாம் வேணாம். இல்ல இல்ல குடும்பத்துக்கு என்ன போங்க திருப்பி சம்பந்தி. கட்டிங்களா? போங்க சம்பந்தி, இதெல்லாம் ஒண்ணு இல்ல சம்பந்தி. போங்க போங்க. நீங்க மேல போங்க. நீங்க போங்க. மேல போங்க மாடிமா. இதெல்லாம் ஒண்ணு இல்ல. மேல போங்க. வாங்க வாங்க எல்லாம் வாங்க. போங்க வாங்க போங்க. அதான் அதெல்லாம் கடவுளே, என் தம்பியை திருட்டு பண்ணி போடுறாங்க. ஐயோப்பா, இந்த வீட்டை விட்டு போயிருவோம் வாங்க. நான் அப்பயே சொல்லுங்க, நம்ம கேட்க வேணாம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்கய்யா. ஹாய் அங்கிள். அங்கிள், மாமா இல்லை? வேலைக்கு போயிருக்காங்கய்யா. ஓ, வேலைக்கு போயிட்டாங்களா?
வந்தால் சொல்லிடுங்க. அடுத்த வாரம் வீடு ஷிஃப்ட் பண்ணலான்னு இருக்கோம். அதாங்கிட்டே வீடெல்லாம் காலி பண்ண சொல்லுங்கள். என்னது வீடு காலி பண்ணணுமா? ஆமாம் ஆண்டி, இந்த வீடு உங்கள் மகனுங்க நான் வாங்கிட்டேன். உங்கள்கிட்ட சொல்லலையோ? சொல்லியே. சரி, வந்தால் கேட்டுங்க. வந்தால் சொல்லிடுங்க அங்கிள், அடுத்த வாரம் ஷிஃப்ட் பண்ணலான்னு. சரியா சொல்லிடுறேன். சரி அங்கிள். சரி ஆண்டி, போய்ட்டு வரேன். என்னங்க இப்படி பண்ணிட்டானுங்களே இந்த பயலுங்க. அந்த வீடு வித்துட்டாங்களாமா? நான் அப்பயே உங்களை சொன்னேங்க, நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு இந்த பயலுங்களை. அந்த வீடு போச்சாமா? வராங்க பாருமா, வராங்க. நீங்க என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த வீட்டை யாருக்குடா வித்து தொலைச்சிங்க? இல்லைம்மா, பிள்ளைங்களை ஒரு நல்ல வேலைக்கு வீடு வந்துச்சுமா, நாங்கள் வாங்கிட்டோம். எங்களுக்கு வேலையும் கிட்டம்மா. அட பாருங்க, உங்க அப்பா இந்த வீட்டை எவ்வளவு கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து கட்டின விதை எப்படா உங்களுக்கு மனசு வந்துச்சு விற்க? அந்த மனுஷனை பாருங்கடா, உடஞ்சு போயிட்டாரு. நீங்களா என்ன சொல்ல உங்களை? எப்படி பண்ணீங்க இந்த வீட்டை? கையில சட்டையை எடுங்க. அங்கதான் புதுசா வீடு வாங்கிட்டுன்னு சொல்லாச்சு. உங்களை கூப்பிடுறாங்க தானே, வர வேண்டி தானே. எங்க கூட வாங்க, இல்லன்னா என்ன ஹோம் பார்த்து போங்க. வாங்கடி போலாம். வாங்க போலாம் வாங்க போலாம் வாங்க வாங்க போலாம். நீங்க வரல? நீங்க போங்கய்யா, நாங்கள் அங்கே நான் தங்கிக்கிறோம். ஐயா புது வீட்டுக்கு போனோம், டைம் ஆகுது, வா போலாம். சரி வாங்க போலாம். வீடுங்க நல்லா இருக்கும். அம்மா, ஏதோ என்னால் முடிஞ்சதும்மா. இந்த வீடு தாம்மா கிடச்சி. நான் ஒன்றே நினச்சா தாம்மா கவலையாக இருக்கு. நம்பப்படாத கஷ்டமாங்க. பிள்ளைங்க பிள்ளைங்க பிள்ளைங்க. நீங்க எங்க கொண்டு போய் உட்கார வைக்க போனான்னு சொன்னீங்க, எங்க கொண்டு வந்து உட்கார வச்சுட்டானுங்க பாத்தீங்களா? ஆமா ஆமா, ஜாமான் எடுத்துருவோம்மா. பாத்ரூம் போனோம். பாத்ரூம் எங்கங்க? அப்படியே போங்க, அங்க ஒரு கிணறு இருக்கும், அது பக்கத்துல அம்மா, பார்த்து போம்மா. அங்க இருக்குமா, அந்த ஓரத்துல இருக்கும். பார்த்து போங்க. ஆனா ஒண்ணு மறுபடியும் சொல்றேன்டா, என்னை காட்டு வலிக்கு அனுப்பிடாதீங்கடா. என்னங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, காட்டு வேலைக்கு அனுப்பிடாதீங்கடா, அனுப்பிடாதீங்க தான் சொன்னேன். கடைசியா காட்டு வலிக்கு அனுப்பிட்டாங்கம்மா. உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இந்த வயசுல வேலைக்கு போகணுமா நீங்க? என்ன செஞ்சுமா, வேலை செஞ்சு தான் ஆகணும். போயிட்டு வரமா. பார்த்து போங்க. தன்னோட கடைசி காலத்தில் பிள்ளைங்களால் கைவிடப்பட்ட எத்தனையோ பேரண்ட்ஸோட வாழ்க்கை இன்னைக்கு எத்தனையோ ஹோம்லேயும் பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்கிறத பார்க்குறோம். தன் பிள்ளைங்களை பெற்று வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணிக்கிற பேரண்ட்ஸுக்கு கோயில் கட்டி பூஜை பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் அவங்கள நடு தெருவில் அனாதையை நிப்பாட்டிடாதீங்க. இந்த காணொளி யார் மனதையும் புண்படுவதற்கு அல்ல.